Hello friends, this is Sabila. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப healthy and tasty ஆன சிறுகீரை பருப்பு கடையல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். So வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி channel first time visit பண்ணிருக்கீங்கன்னா please subscribe பண்ணிட்டு bell button press பண்ணிக்கோங்க. So இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கட்டு சிறுகீரை நான் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி தண்ணி ஃபுல்லா ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது நம்ம வந்து பிரஷர் பேன்ல வந்து சேர்த்துக்கலாம். ஒரு கட்டு கீரைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் 1/4 கப் பருப்பு எடுத்திருக்கேன். சோ பாருங்க இந்த மெஷர்மென்ட் தான். சோ இதுவும் நல்லா வாஷ் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ரஃபா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பெரிய சைஸ் தக்காளி, 3 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் ஜீரா, 10 to 15 பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள். தண்ணி வந்து பருப்பு டிப் ஆகுற அளவுக்கு வந்து நீங்க சேர்த்துக்கோங்க. கீரையில ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய தண்ணி இருக்கும். சோ அதுக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. நான் வந்து ஒரு பெரிய சைஸ் கப் மில்க் குடிப்போம் இல்லீங்களா, அந்த கப்ல இருந்து ஒரு பெரிய கப் வந்து நான் தண்ணி போட்டிருக்கேன். எனக்கு கரெக்ட்டா இருந்தது. சோ பாருங்க. இப்போ நம்ம லிட் க்ளோஸ் பண்ணிட்டு 4 விசில்ஸ் வரைக்கும் விட்டு நம்ம எடுத்துறலாம். சோ நான் 4 விசில்ஸ்க்கு அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க இப்போ 4 விசில்ஸ் வந்துருச்சு. பிரஷர் ஃபுல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓபன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க பெர்ஃபெக்ட்டா குக் ஆயிருக்கு. உங்களுக்கு நல்லா அந்த தண்ணியும் பாருங்க கம்மி ஆகல, அதே மாதிரி இருக்கு. ஏன்னா கீரையில ஆல்ரெடி உங்களுக்கு தண்ணி இருக்கும். சோ இப்போ நம்ம வந்து மேஷ் பண்றதுக்கு முன்னாடி இந்த தண்ணி வந்து தனியா எடுத்துறலாம். தண்ணியோட நீங்க மேஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சரியா மேஷ் ஆகாது. அதனால சோ பாருங்க இப்போ தண்ணி ஃபுல்லா நான் எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம மேஷ் பண்ணிக்கலாம். இது நீங்க ஸ்பூன்லயும் பண்ணலாம், இந்த மாதிரி மேஷர்லயும் நீங்க பண்ணலாம். சோ பாருங்க இந்த மாதிரி நல்லா திக்கா இருக்கு பாருங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சோ இப்போ நம்ம தண்ணி இதுல இருந்து எடுத்தோம் இல்லீங்களா, அந்த தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது நிறைய தண்ணி இருந்தா உங்களுக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் திக்கா இருந்தா தான் உங்களுக்கு வந்து டேஸ்டா இருக்கும். சோ பாருங்க தண்ணி மெஷர்மென்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லா பெர்ஃபெக்ட்டா இருக்கு. சோ நான் தண்ணி சேர்க்கல. இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அண்ட் புளி தண்ணி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனல் தான். நான் வந்து போடுறேன், போட்டா டேஸ்டா இருக்கும். இது போடாமலையும் நீங்க செய்யலாம். சோ இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா தக்காளியிலே வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய புளிப்பு இருக்கும். தேவைப்பட்ட மட்டும் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். சோ நம்ம இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்டவ்ல வச்சிடலாம். நல்லா கொதி வரட்டும். பாருங்க இந்த மாதிரி நல்லா கொதி ஒன்று வரட்டும். நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு பேன்ல 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கறி லீவ்ஸ், ஒரு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. ஸோ இது நல்லா ஃப்ரை பண்ணிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் ஹிங் போட்டுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு பருப்பு இருக்கிறதுனால டைஜஷனுக்கு நல்லது, அதனால. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த சிறுகீரை பருப்பு கடையில் இருக்கு இல்லைங்களா, அதில் சேர்த்துக்கலாம். இந்த கீரை கடையல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ரொம்ப ஹெல்தி, டக்குன்ட்டு செஞ்சிடலாம். கண்டிப்பா இதே மாதிரி மெத்தட்ல ட்ரை பண்ணி நான் கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் நிறைய கீரை வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னோட சேனல்ல போயிட்டு அந்த கீரை வீடியோஸும் பாருங்க. நான் எண்ட் ஸ்க்ரீன்லயும் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே பாசிட்டிவ், பி பாசிட்டிவ் அண்ட் திங்க் பாசிட்டிவ். தேங்க்யூ ஸோ மச்.